அதத்தான் நானும் சொல்றேன். போ, உன் புள்ளையும் புருஷனும் எவ்வளவு அழகா சந்தோஷமா இருக்காங்க பாரு. அத ரசிக்கிறதை விட்டுட்டு போலீஸ்கார் மாதிரி குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க. ஏ பாரதி, அவங்க 3 பேரையும் பாத்தியா? எங்கன்னே பற்றும் போல இருக்கு. எவ்வளவு அழகா சந்தோஷமா இருக்காங்க பாரு. இந்த சந்தோஷத்தை கெடுக்கணுமா? இவனை அப்பா இல்லேன்னு சொன்ன அந்த குழந்தைங்க தாங்குமா? ஆதித்யா வீடு. தமிழை பத்தி எப்பாவது யோசிச்சு பார்த்திருக்கியா? விவரம் தெரியாத வயசுலயே ஒரு அப்பனை இழந்துட்டு ஆதிதான் அவ அப்பான்னு நம்பி வாழ்ந்துட்டு இருக்கா. நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு உன்னை புரிஞ்சுக்கிட்டு இந்த வயசுலயே தன்னுடைய ஏக்கத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. அதுக்காகவாவது ஒரு நல்ல முடிவை எடு. உன் வெட்டித்தனமான புடிவாத எல்லாத்தையும் விட்டு இனிமே நல்லபடியா வாழ்ற வழிய பாரு. பாரதி, அத்தை சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? குழந்தைக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். யோசிச்சு பாரு பாரதி, உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் பதில் உன்கிட்டதான் இருக்கு. நீ இப்ப நினைச்சாலும் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். நீ இப்ப உன்னை சுத்தி ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு உன் குழந்தைங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அவங்க உன்னை நம்பிதானே இந்த உலகத்துக்கு வந்தாங்க. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் ஒத்துக்கிறேன். வேலை மதிக்க முடியாத அன்பு பாசத்தை விட அவரோட உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உயிரும் விலை மதிக்க முடியாதது தானே. அதனால சுயநலமா யோசிச்சு என்னால எப்படி அவர் விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியும்? பாரதி, ஆதிக்கு எதுவும் ஆகாது. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என் அனுபவத்துல சொல்ற, ஆதியோட உசுறு உங்க 3 பேருகிட்ட தான் இருக்கு. பாட்டி, நீங்க சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா என்னால ஆதி உயிர்ல ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆதி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். எனக்கு அது போதும். தமிழ், நீ அப்பாவுக்கு மெசேஜ் போட்டு நாம போக போற லொகேஷனை சொல்லிடு. ஓகே பாட்டி. இந்தா மெசேஜ் போடு. இந்த லொகேஷனை அவனுக்கு அனுப்பு. ஓகே பாட்டி. போட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறாங்க அத்தா. அத்தை, நம்ம பாரதி கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறினது தப்பு தானே? ஆடி போடி. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எத்தனை சத்தியத்தை வேணாலும் மீறுவேன். ஆனா பாரதி சொல்லிட்டு போன மாதிரி ஆதியோட உயிர் முக்கியம் தானே. நான் அந்த விதியை நம்புறேன். ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயோ, அந்த பொண்ணை எப்படி மிஸ் பண்ணேனே தெரியலையே. இந்த நேரம் பார்த்தா என் முகத்துல விபூதி விழணும். பாரதி பாட்டியை பாத்துருப்பாங்கல்ல, அவங்கள போய் கேட்போம். பாரதி, ஆதியோட கையில கயிறு கட்டிட்டாங்க பாரதி. அங்கதான் பிரச்சனையே பாரதி. கரெக்டா ஐயர் வந்து என் முகத்துல திருநீர் அடிச்சிட்டாரு. அப்போ நீங்க அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்களா? அத விடுங்க பாரதி, நீங்க அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்களா? என்னங்க சொல்றீங்க பாரதி? சொல்லுங்க பாரதி, நீங்க பாத்தீங்களா இல்லையா? நீங்க பாக்கலையா மீனா? நீங்க ஆதிய சுத்தி சுத்தி வந்துட்டே இருந்தீங்களா? அதான் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சு நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். பாட்டி, நீங்க பாத்தீங்களா? இல்லையடி அம்மா, நாங்க அன்னதான வேலையை முடிச்சிட்டு இப்பதான் வந்தோம். நாங்க வந்து பார்த்தப்ப ஆதியோட கையில கயிறு இருந்துச்சே.
நீதான் கண்ணுல எண்ணெய் ஊத்தி பாத்துட்டு இருந்தியே. நீ மிஸ் பண்ணிருக்க மாட்டியேன்னு நினைச்சேன். ஐயோ பாட்டி, லட்டு மாதிரி கிடைச்ச சான்ஸ் எல்லாரும் சேர்ந்து மிஸ் பண்ணிட்டோமே. இப்ப அந்த பொண்ணு யாரா இருக்கும்? நானும் போற வர எல்லா பொண்ணுங்களையும் பார்த்தேன். கடைசியில இப்படி மிஸ் பண்ணிட்டேனே. என்ன மீனா இப்படி பண்ணிட்டீங்க? நான் நீங்க இருக்கிற தைரியத்துல அசால்ட்டா விட்டுட்டேன். இல்லனா நானாவது பாத்திருப்பேன். அடி பாவி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற பாத்தியா? அத்தை, ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கண்டிப்பா மீனா பாரதிய புடிச்சிருவான்னு நம்ம நினைச்சோம். ஆனா கடவுள் அத வேற மாதிரி நடத்தி வச்சுட்டாரு. இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது அத்தை. விதிதான் பாரதியையும் ஆதியையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டே இருக்கு. அந்த விதிதான் ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 பேரையும் பிரிச்சு வச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நீ சொல்றது சத்தியமான வார்த்தை லட்சுமி. கடவுள் ஏதோ கணக்கு போடுறாரு, அத அவரே முடிச்சு வைப்பாரு. அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். பாரதி, எனக்கு என்னவோ இங்க இருக்கிற பொம்பளைங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. இவங்க யாரு என்னன்னு விசாரிச்சா கண்டிப்பா ஏதாவது உண்மை தெரியும்ல பாரதி. ஐயோ, அப்படிலாம் பண்ணி தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. இப்போதைக்கு இந்த விஷயத்த ஆற போடலாம். கண்டிப்பா இன்னொரு சந்தர்ப்பத்துல நாம அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அப்போ மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம். நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாரதி. ஆனா அந்த மித்திரம் அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும்ல. அப்பதான் ஆதிய கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு கங்கணம் கட்டிட்டு திரிறாளே.